எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரிபிள் ஹைட்ஸோடைய அறிவிப்பின்படி இன்னைக்கு பிரான்சன் ரீடால் பேடல் ராயலில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராவோட ஜென்ரல் மேனேஜர் சொல்லிட்டாரு. ஸோ ஜென்ரல் மேனேஜரே சொன்னதுனால இன்றைக்கி அவங்க 2 பேருமே பேடல் ராயலில் பங்கேற்க முடியாது. அப்படியே அந்த இடத்துல நடந்து போகும்போது செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணால் அவருடைய ஒய்ஃபான பெக்கி லிஞ்ச் வந்து நிற்கிறாங்க. ஓ பெக்கி, உங்களை நான் எதிர்பார்த்தேன். ஓ சாரி, போன வாரம் நடந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் ஹஸ்பண்டை பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் அட்டாக் பண்ணதை பற்றி. பட் ஆனால் சிச்சுவேஷனை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெக்கி செத் ரோலன்ஸுக்கு இன்ஜுரி ஆகிருச்சு. இன்ஜுரி ஆனதை மறைச்சிட்டான். விஷன் டீமில் எப்போவுமே மறைக்கக்கூடாது. ஆல்வேஸ் பிளான் பி அப்படின்னு சொன்னவன் தனக்குள்ளேயே பிளான் பி வச்சுருக்கிறான். அதனால தான் பிரேக்கர் தன்னுடைய கைகளை ஓங்கினான். நான் வந்து ஒரு ஓராக்கள், நான் கொடுத்த வாக்குறுதி பிரான் பிரேக்கருக்கு தான். பிரான் பிரேக்கரை நான் ஒரு பெரிய லெவலுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னேன். ஸோ பிரான் பிரேக்கர் எடுத்த முடிவுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பெக்கி, இது சூழலுக்கு ஏற்ற முடிவு, நீ கொஞ்சம் ஏற்றுக்கணும். ஆனால் பிராக்கர் அண்ட் பிரான் 2 பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீ பெட்டர் சாய்ஸ், உன் ஹஸ்பண்டை விட நீ ஒரு பெட்டர் சாய்ஸ். ஆல்வேஸ் விஷன் டீமில் உனக்கான கதவுகள் ஓப்பனில் இருக்குது. நீ இப்போ கூட நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேபி உன் ஹஸ்பண்டே நீ பார்த்துக்கலாம். நாங்கள் அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் சொல்ல மாட்டோம். ஆனால் உன்ன மாதிரியான ஒரு திறமையான ஒரு மல்யுத்த வீரரை விஷன் டீம் இழக்க விரும்பலை. நீ எங்கள் விஷன் டீமில் எப்போ வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் பெக்கி லிஞ்சை பற்றி பேசும்போது, தான் புருஷனையே அட்டாக் பண்ண பால் ஹேமன் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு சும்மாவாக இருப்பாங்க. அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு பால் ஹேமனுடைய காதில் சொல்கிறாங்க, பெக்கி லிஞ்சி, ஏன் முன்னாடி நீ பார்க்கறதுக்கு ஒரு பெண் குயின் மாதிரி இருக்கிற, ஷார்ப்பான மூக்கு, பெண் குயினுடைய ஆடை. ஆனால் உண்மையிலேயே நீ ஒரு பெண் குயினான்னு கேட்டால் நீ ஒரு விஷ பாம்புடா. உன் விஷத்தை எப்படிலாம் கக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசில் நீ யோசிச்சுட்டு இருந்திருக்கல. உன்னை பார்த்து நான் பெண் குயின் நினச்சிட்டேன் பார்த்தியா? நீ ஒரு பெண் குயின் இல்லை, நீ ஒரு ராட்டில் ஸ்னேக். இந்த ராட்டில் ஸ்னேக்கு சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்ப நினைக்கிறியா? ஆல்வேஸ் பிளான் பி, ஆல்வேஸ் பிளான் பின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை நீங்கள் அட்டாக் பண்ணது தப்பு. என் ஹஸ்பண்டை நீ நார்மலாக நினச்சிட்ட. ஒன்று புரிஞ்சுக்கோ, ரோமன் மாதிரியோ சிஎம் பாக் மாதிரியோ அன்னதர் யார் மாதிரியோ என் ஹஸ்பண்ட் உன்னை சும்மா விட மாட்டான்னு நினைக்காத. கண்டிப்பாக பழிக்கு பழி தீர்ப்பான். ஆல்வேஸ் பால். இப்போ நீங்கள் நல்லா இருங்க. உன் கன்னத்தில் நான் அறையவே நினைக்கிறியா? அறையமாட்டேன்னு சொல்லிட்டே கன்னத்தில் அறந்துட்டாங்கங்க. அறந்துக்கிட்டே சொல்கிறாங்க, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க உன் டீமோட. என் ஹஸ்பண்ட் கூடிய சீக்கிரம் உன்னை பழி வாங்க வரப்போகிறான்னு.